வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் பிரவீன்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லணை கிராமத்தில் புதிய கல்குவாரி அமைக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லணை கிராம மக்கள் அனுமதியை ரத்து செய்ய கோரி கோஷமிட்டனர். கிராமத்தில் பல்வேறு கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தினர். இதில் புதியதாக கல்குவாரிக்கு அனுமதி கொடுப்பதால் அப்பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். புதிய கல்குவாரிகளை அனுமதித்து ரத்து செய்து ஏற்கனவே செயல்பட்டு வரும் குவாரிகளை இழுத்து மூட வேண்டும் என கோஷமிட்டனர். ரத்து சாய் கல்குவாரி உரிமத்தை ரத்து சாய் ரத்து சாய் கல்குவாரி உரிமை ரத்து சாய். மேலும் புதிய கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மதுரை மாவட்டம் கல்லணை, அச்சங்குளம், தும்பக்குளம், புதூர், நெடுங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். விவசாயத்தையே நம்பி வாழும் இந்த கிராம மக்கள் சுமார் 1000 ஏக்கர் நிலங்களில் நெல், பருத்தி, மிளகாய், கிழங்கு, மல்லிகைப்பூ மற்றும் இதர பயிர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாய பாசனத்திற்காக குண்டாறு கிராம கண்மாய் மற்றும் கிணறுகளை மட்டுமே நம்பியுள்ளனர். இந்த கிராமங்களில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகள், கிரஷர்கள், டார் பிளான்ட் உள்ளிட்டவைகளால் கண்மாய்கள், ஓடைகள் மற்றும் ஆறு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குவாரிகளில் இருந்து வெளியேறும் வெடிக்கற்கள், தூசிகள், நீர்க்கழிவுகள் விவசாய நிலங்களை பாதித்து பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துகிறது. கிரஷர்களில் இருந்து வெளியேறும் தூசிகள் குடியிருப்புகளில் பரவி குழந்தைகள், கர்ப்பிணி, வயதானவர்கள் என அனைவரும் நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அடுத்தபடியா என்ன நடவடிக்கை உள்ளூர் அதிகாரிகள் நீங்க பண்ண சொல்றீங்க, அது 100% வந்து பொய்யாத்தான் இருக்கும். 100% கரெக்டான ரிப்போர்ட் கிடைக்காது. தயவு செஞ்சு ஸ்பெஷல் டீமை போட்டு இதை ஆய்வு பண்ணுங்க. அவங்க 100 அடிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதுவும் ஃபைல் பண்ணிருக்கோம். 100 அடிக்கு வாங்கிட்டு 350 அடி 400 அடி தோண்டி சார். அவங்க எத்தனை அடி தோண்டினாலும் ஒரு எப்படி போனாலும் ஒரு 5000 கோடி மோசடி நடந்திருக்காரு. ஒரு 5000 கோடிக்கு மோசடி நடந்திருக்காரு. கொஞ்சம் நஞ்சம்ல ஏன்னா 15-20 வருஷமா ஒரு சாதாரண பெருமிட்டு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு வாங்கிட்டு ஒரு 200 ஏக்கருக்குள்ள ஒரு அல்றாரு போடுறாரு. சூனியா மெட்டல், யாஸ்மினா பெர்மிஷன் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இல்லை சார். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் சார். அதனால தமிழ் அதிகாரியை போடுங்க சார். மன்னிச்சுக்கங்க ஒரே விஷயம் சொல்றேன். என்ன ஒண்ணு சொல்ல விடுங்க. நாங்க எல்லாம் எவ்வளவு இருக்கோம், ஒரு மாசம் காத்திருக்கேன் சார். நீங்க வரவே இல்லை சார். நீங்க எங்க நண்பர், எங்க இந்த மதுரை மண்ணுக்கு மண்ண நீங்க வரல, நீங்க வர மாட்டீங்க சார். 60 பேர் வேலையை கெடுத்து இந்த பிள்ளைகளை போட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நாங்க வந்து விவசாயம் எத்தனை பேர் காது கேட்காம போச்சு. பிள்ளைகளை வம்புக்கா சார் கூட்டு வரோம். அவங்க வந்து ராசச வெடி போட்டுறாங்க சார். நாங்க வந்து ஊருக்குள்ள குடியிருக்கோம் சார், போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான உயிர் வந்துட்டு ஊருக்கு வர்றாங்க, வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பாக்குறாங்க, மக்களை தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்தோ யாருமே இது வரைக்கும் வரல. எங்களுக்கு ஐயா வந்து மாவட்ட தலைவர் வந்து நீங்க எங்களை பாக்கணும். ஆர்டிஓ அண்ட் டிடி மைன்ஸ்க்கு இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த மாவட்டத்துல இருக்கோம். இவங்க கல்லுக்குவாரிக்கு புதுசா ஆர்டர் கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் கொடுக்கறனால அங்கிட்டு இருக்க நிலத்தடி நீர் பூரா அந்த கல்குவாரி நோக்கி போயிருது. யாருடைய விவசாயம் பண்றதுக்கு கிணத்துல தண்ணி இல்லை, யாரு போர் போட்டாலும் தண்ணி இல்லை. யாராவது ஒரு பெண் கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆழ்துளை கிணறு போட்டு ஒரு பயங்கரமான வெடி சத்தத்தை உண்டாக்கி பல பேருக்கு காது செகுடாயிருக்கு. இன்னொன்று பாருங்க, தேனீக்கு இல்லாத மகரந்த சேர்க்கையை உண்டாகும். எல்லாம் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் அந்த கிரஷரில் வர தூசிகள் எங்கள் விவசாய லேண்டில் பூரா பட்டு மகரந்த சேர்க்கை இல்லாமல் விவசாயமே மலட்டுத்தன்மையாக போயிடுது. ஒரு மாதமாக நாங்கள் எங்கள் கல்லணையில் நாங்கள் போராடுறோம். ஆனால் கலெக்டரோ ஆடியோவோ மைன்ஸோ யாரும் எங்களை வந்து என்ன செய்யலை, பார்க்கல. ஏன் எங்க கள்ளிக்குடி வந்து பாகிஸ்தானா? ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன் ஒதுக்குறீங்க? திருமங்கலம் தொகுதியா ஏன் ஒதுக்குறீங்க? ஏன் எங்க மக்கள் பூரா, எங்க பெண்கள் எல்லாரும் வந்திருக்கான், ஏன் ஒதுக்குறீங்க? இந்த லைசன்ஸ் ரத்து செய்யணும். கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். அவர் கலெக்டர் என்ன மனு கொடுத்துரு என்ன கேட்டோம்னா, நான் கண்டிப்பாக ஒரு கமிட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கலெக்டர் நாங்கள் சொன்னோம், நீங்கள் எங்கெங்கேயும் ஆய்வுக்கெல்லாம் போகிறீங்க, பேப்பரில் பார்க்குறோம், ஏன் நாங்கள் ஒரு மாதமாக போராடிட்டு இருக்கோமே, ஏன் எங்களை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னோம். ஒரு கமிட்டி போட்டு நான் பார்க்குறேன், கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நான் பார்க்குறேன்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்குவாரிகளை புறக்கணிக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பார்க்கல, நான் புறக்கணிக்கிறேன். நாங்க புறக்கணிக்கிறோம். எல்லா அரசு மக்களே, எங்க விவசாயம் கல்விக்குள்ள பண்ண முடியல, நாங்க புறக்கணிக்கிறோம், போராடுவோம், எங்க போன விட மாட்டோம். கிரஷர் குவாரிகள் அனைத்தும் சுற்றுச்சூழல் விதிகள், மாசு கட்டுப்பாட்டு அனுமதி விதிகள், பாதுகாப்பு, வெடிகுண்டு அனுமதி விதிகள், தமிழ்நாடு கனிமவள சட்ட விதிகள் ஆகிய அனைத்து விதிகளையும் மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் பலன் இல்லை என குமரினர். கலெக்டர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து விவசாய குறைதீர்ப்பு ஏற்கனவே ஒரு 3-4 மனு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் ஆல்ரெடி உள்ளூருக்குள்ள வந்து போராட்டம் பண்ணிட்டு உள்ளிருப்பு போராட்டம் வந்து ஒரு 4 கிராமம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு குறைதீர்ப்பு நாளில் அவர் கலெக்டர் சார் என்ன சொல்றாரு, நான் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி போடுறேன் அப்படின்றாரு. அதிகாரியில் வந்து எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏண்டா எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் மக்கள் அதில் அதிக இது பண்ணணும். அவங்க வந்து சுமார் ரேஸ் அவங்க தோண்டலை, 350 அடி 400 அடி தோண்டிருக்காங்க. இவ்வளவு தோன்றதுக்குள்ள இதுவே இல்லைங்க. புதிய குவாரி அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவர் கலெக்டர் சொல்றாரு, என்கிட்ட வந்து இருக்கு, நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து மனு தாக்கல் இது பண்ணீங்கன்னா அப்செஷன் தெரிவிச்சீங்கன்னா நான் அதோட ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. நாங்கள் 15 நாள் அப்செஷன் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்லா மைன்ஸுக்கு எல்லா இதுக்குமே அதிகாரிக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனுடைய இதில் கொடுத்துருக்கோம், மனுவாக கொடுத்துருக்கோம். எல்லாரும் இதே மாதிரி ஊர் மக்கள் திரண்டு போய் நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். அது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இது வரைக்குமே அவர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணலை. அதனால தான் நான் இன்னைக்கு பூரா வந்துடும். இன்னைக்கு கொடுத்ததுக்குமே அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு, நாங்கள் ஆய்வு பண்ணுற குழு அமைக்கிறோம். இந்த குழு மேலே நம்பிக்கை இல்லை. இவங்களாம் வந்து கல்குவாரி முதலாளிக்கு கைக்கூலியாக போகிற ஆளுங்க தான் அந்த அதிகாரிக்கு போகிறாம. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக போடணும், எங்கள் ஊர் ஆளுகளை அந்த குழுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கோம். புதிய குவாரி வரக்கூடாது, பழைய குவாரிக்கு ஆய்வு பண்ணி ரத்து செய்யணும். அடுத்த கோட்டை இது இல்லைன்னா நாங்கள் டேரெக்டாக நாங்கள் நேரம் ரோடு 4 வழிச்சா 4 வழிச்சாலையை மறைக்கிறதுக்கான எங்கள் ஊர் மக்களை பூரா திரட்டிட்டு போய் 4 ஊர் மக்கள் திரட்டிட்டு போய் நாங்கள் போய் தேர்தலை புறக்கணிப்போம். எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, தேர்தலையும் புறக்கணிப்போம். நாங்கள் அதுக்கு வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு குழு அமைச்சு இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போதான் இதுக்கு தீர்மானம். இவர் கலெக்டர் சார் சொல்கிற மாதிரி நான் வந்து இவரை போடுறேன், தாசில்தாருக்கு பிஏஓ போடுறேன், அவருக்கு அசிஸ்டன்ட் போடுறேன், இவங்கெல்லாம் போனோட நான் என்ன இவங்க லட்சத்தை கொடுப்பாரு. 5 லட்சம் 10 லட்சம், எனக்கு 25 லட்ச ரூபா வேலை பேசணும். குவாரி ஓனர் தான் 25 லட்ச ரூபா தாராளமாக ஓப்பனாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் என் ஊருக்காக போராடுறேன், நான் பரந்தம் பண்ணு, நான் பார்த்து தாய்ப்பால் குடிச்சேன், நான் எப்படி போவேன்? இவங்க வர்ற அதிகாரிகளுக்கு என்ன தெரியும்? எங்கள் ஊரை பற்றி 10 வருஷம் கழிச்சு ஊர் அழிஞ்சு போங்க, என்ன தெரியும்? இதை வந்து கரெக்டான இதில். எனவே குவாரி கிரஷர்கள் மற்றும் தார் பிளான்ட்டுகளை உயர்மட்ட குழு தலைமையில் ஆய்வு செய்து விதிமீறிய குவாரி கிரஷர்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என விவசாயிகள் கலெக்டரிடம் வலியுறுத்தினர். சேலம் கெங்கவள்ளி பள்ளக்காடு கிராமத்தை சேர்ந்த திமுக கிளை செயலாளர் நெல்லாங்கியன், வயது 60. இவர் ஆத்தூர் கெங்கவள்ளி சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் நெல்லாங்கியின் சைக்கிளை மோதியது. சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்ட நெல்லாங்கியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்பாட்டிற்கு வரைந்த கெங்கவள்ளி போலீசார் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் சென்னையை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் காரை ஓட்டி வந்தது உறுதியானது. சாலையில் வேகத்தடை இருப்பது தெரியாமல் கார் வேகமாக சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் உபகோயில்களின் உண்டியல் திறப்பு இணை கமிஷனர் சுரேஷ் தலைமையில் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. அதில் 1,46,19,188 ரூபாய் ரொக்கம், 312 கிராம் தங்கம், 1 கிலோ 32 கிராம் வெள்ளி மற்றும் 418 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்தது.